சரண்யா, சரண்யா என்ன பண்ணுற? அவள் எதுக்கு இங்கே வந்து இருக்கிறா? அவ்வளோ என்ன டல்லாக இருக்கிறா? ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க. நான் டல்லாக இருக்கிறது பார்த்தா அது அவளும் டல்லாக இருக்கிறா. அவளுக்கு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல் அது ஒன்று நினச்சிட்டு இருக்குது. சரி, ஏன் டல்லாக இருக்கிறா? அரிசி இல்லை வீட்டில், குழம்பு செலவுக்கு எதுவுமே இல்லை. அதை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு வேலையும் இல்லை, கையில் காசு இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். யாருக்கிட்ட ஏதாவது கடன் வாங்கலான்னு பார்த்தா யாரும் இங்கே வந்து யாருமே நம்மளுக்கு தெரியல. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வீட்டில் காசு இருக்குங்களா? வீட்டில் காசு இருந்தால் 100 ரூபாவும் எங்கள் அம்மா இப்போ எடுத்துகிட்டு போயிடுச்சு. தான் இந்த தூள்லாம் வாங்குறது செலவுக்கு இப்போ காசே இல்லையா? ஒரு வழி என்னது? உண்டியில். ஆமா, இல்லை உண்டியில் இருக்குது. உண்டியில் இருக்குதுல்ல, ஆனால் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாமா? எடுத்துகிட்டு வந்து பாரு. டெய்லி ஆனால் 1 ரூபா 2 ரூபா போட்டுட்டு தானே இருக்கிறோம். பாரு, இது சாப்பாடு அரிசி வாங்குறதுக்கு இருந்தால் போதும். ஒன்று சொல்கிறேன் சரணா, நிஜமா இது போட்டு வைக்கிறதுனா எடுக்கணும்னு எனக்கு யோசனை வரல. இப்போ ஆட்டிப்பாரு. அவ்வளோ இதில் எவ்வளோ இருக்க போகுது தெரியலையா? ஆனால் இது வந்து வெறும் 10 ரூபாய்க்கு தானே வாங்கினேன் இந்த வண்டியில். சரி பார்க்கலாமா? பாரு. ஐயோ கத்திக்கு வேற ஏதாவது இருக்குதா? இதுலயே எடுத்துடலாம். கத்திரிக்கோல் இருக்குதா? கத்திரிக்கோல்லாம் வேணும். இதுலயே எடுத்துடலாம். இங்கே உட்காட்டுமா? உட்காரு. நெருப்பு தள்ளி விட்டு வந்தாரு. எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. இப்போ இது எப்போ வாங்கணும்? நம்ம 2 மாதம் ஆயிடுச்சு தானே, இல்லை 1 மாதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் செலவு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. உள்ள காசுக்குன்னு இருந்து அறுத்துட்றாதா? இல்லை இல்லை, ஆனால் இது வரைக்கும் தான் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த ஆஞ்சநேயர் பொம்மை எனக்கு இந்த உண்டியில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல, அப்போ எவ்வளோ போட்டு வச்சுருந்தேன். நீ அறுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். வேறு எதாவது எடுத்துட்டு வா. கல் எடுத்து போடுறியா? கல் எடுத்து போடுறியா? அவ மண்டை தான் உடையும். என்ன இந்த அருவாமணி இதுலயா அறுக்க முடியல, அதில் வச்சு மூக்கரு. மூக்க இருக்கிறதா? மூக்கரு. மூக்கெல்லாம் மூக்கு அறுத்தாதான் கரெக்டாக எடுக்க முடியும். நீ அப்படியெல்லாம் அறுத்தினா அறுக்க முடியாது. ஒரு ஆஞ்சநேயரை வேஸ்ட் பண்ற மாதிரி. சரி, மேலே மண்டையை மட்டும் அரு. அதான் இந்த இது கொஞ்சமா அறுத்து விட்டேன்னா வச்சுக்கோ. நீ உழுவாது, அப்படியெல்லாம் எடுத்தினா உழுவாது. நீ கத்திரிக்கோல் எடுத்துட்டு இப்படி அரு. அருவமணியில் அரு. காசு அறுக்காத, பைத்தியம் மட்டும் பண்ற. சரிங்க வா, நீ வா. எதை இருக்க சொல்ற? மூக்கையா? கத்திரிக்கோல் எடுத்துட்டு வருது. எடுத்துட்டு வா. கையூட்டுக்கான 1 ரூபா எடுத்துட்டு கூடாது. நல்லா எடுக்க மாட்டேன், சீக்கிரம் எடுத்துட்டு வா. கத்திரிக்கோல் இங்கே இருக்குதா? கத்திரிக்கோல்ல காசு கட் பண்ணிடுறது உள்ள, அதெல்லாம் புதையில இருக்கு பாரு. எனக்கு தெரியாம காண போட்டு வச்சிருக்கிறீ. என்ன அதிகமா காண? ஏன் முன்னாடி போட்டது தானே பாரு. அதுலலாம் கட் பண்ண முடியாது சரண்யா. நீ அருவாமனையில் அந்த மூக்கை கட் பண்ணா தான் கரெக்டாக இருக்கும். இது துள்ளுண்டே அறுக்க முடியல, இது மொத்தமாக இருக்கிற மூக்கை அறுக்க முடியுமா? யோசிச்சு பேசு. கத்திரிக்காய் உடச்சு கூடாதா? இரு, இல்லைன்னா ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஆசாப்பில் இருந்துச்சு, எங்கே இருக்குதுன்னு தெரியலையா? என்ன சரண்யா இப்படி பண்ணுற? சரண்யா, சரண்யா, சரி நான் போய் ஆசாப்பில் எடுத்துகிட்டு வரேன்.
இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ம் நீ சொன்ன மாதிரி ம் மூக்கு கட் பண்ணிடு. ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கிடும். மூக்கு கட் பண்ணு. உள்ளே இருக்கிற காசுக்குன்னு கட் பண்ணிடாத. கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணு பைத்தியம். கரெக்டாக கட் பண்ண முடியும். எனக்கு என்ன எப்படியோ கட் பண்ணு. பண்ணு. இப்போ நான் இது கட் பண்ணல, முடியல, கட் பண்ண முடியல. இதுன்னா தான் இதுவரை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பண்ணு. என்ன பண்ண? பாத்தியா, நான் சொன்னேன்ல. மூக்கு கட் பண்ணிட்டியா? ஆஞ்சநேயர் இன்னைக்கு கனவுல வருவார். கொட்டிட்டுமா? One, two, three. பட்டுறேன். என்னடா வெறும் சில்லற காசு மட்டும் விழுவுது. ஓகே, இவ்வளவுதான். அவ்வளோதானா? ஒரே மாசத்துல சேர்த்து காசு இவ்வளவுதான் சேர்த்து இருக்கும். ஆனா இந்த 20 ரூபா போடுறதெல்லாம் நானா தான் இருக்கிறேன். அவன் தானே அன்னைக்கு இந்த 200 ரூபா நோட்டு போடுறேன்னு சொன்னீங்க, இப்ப எங்க இல்ல? எப்பா? ஆமா, அன்னி 200 ரூபா போடுறேன்னு சொன்னீங்க இல்லையா? 200 ரூபா எடுத்து நான் உண்டியில போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னல. எங்க 200 ரூபா? போய் சொல்லாத. நீ சொன்ன பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டு வாங்குறதுக்கு தான் அர்த்தம். அது நீ அப்பதான் வேலைத்தனம் பண்ணி நான் உண்டியில் ஏடுன்னு சொல்லி நான் எங்க 200 ரூபா இல்ல, ஒரு நாள் 50 ரூபா போட்டேன்னு சொன்னல. எங்க இல்ல? எங்க இல்ல? எப்படி எடுத்தீங்க? எலிக்குட்டி எடுத்து உள்ள போட்டு சொல்லி விடு. ஆஞ்சநேயர் மூக்கு திறந்துட்டு பாவம். எடுத்து வச்சு சத்தியமா இந்த மூஞ்சி பாரு. என்ன போய் பேசிருக்கிற நீ பாரு. 200 ரூபாய் உண்டியில் போட்டு வச்சுட்டு அப்படின்னு ஒரு நாள் முன்னாடி சண்டை பண்ணிட்டு வேலை தர பண்ணி கொடுத்து அப்புறம் 50 ரூபா ஒரு நாள் போட்டிருக்குன்னு சொன்னேன். பாத்தியா? இருக்கு நீ ஆளை மாட்டு விட்டு போயிடுறான். நீ என்ன? ஆமா, நான் வர தெரியாம உண்டியில் எடுன்னு சொல்லிவிட்டேன் பாரு. இல்லைன்னா தெரியாது. அது எப்போ எடுத்தாலும் திரட்டுறது தட்டு குடிக்க முடியும். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 100 ரூபா. 60, 70, 80, 90, 100, 200 ரூபா. 10, 20, 30, 40, 50, 60, 70. காசு பறக்குது. 70, 80,
இங்கே ஒரு ரூபா 90 100 250 ரூபா எடுத்துக்கிட்டு 5 6 7 8 9 ஆமா இன்னும் 8 9 100 110 309 ரூபா இருக்குது. 309 ரூபாயா? 319 ரூபா இருந்துச்சு. அப்புறம் நான் அன்னைக்கு ஒரு நாள் 10 ரூபா ஆட்டையை போட்டேன். அம்மா இன்னும் அதிகமா இருக்கும். எத்தனை டைம் இல்லை 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 அப்படியெல்லாம் பண்ணல, ஒரே ஒரு டைம் தான் பண்ணேன். எவ்வளோ இருக்குது இப்போ? 309 ரூபாயா? பரவாயில்ல, கஷ்டத்தில் இருக்கும்போது உதவுது பார்த்தியா? சத்தியமா 300 ரூபா சேரணும். 300 ரூபா இன்னும் ஒரு நாளைக்கு 20 ரூபா போட்டேன்ட்டு நான் அடுத்த மாசம் நம்ம இந்த வாயை பழக்காம இருந்தேன். பாவம் ஆஞ்சநேயர் நம்மளுக்கு இதே உண்டியில இதே கலரு போன டைம் நம்ம எடுத்தப்ப நம்மளுக்கு எவ்வளவு நான் கூட எண்ணி பார்க்கல. நான் எனக்கு 788 ரூபா. நான் ஒரே ஆளு. ஒரு 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 100 ரூபா, 50 ரூபா நோட்டு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அங்கே ஊர்ல ஒரு சரி சார், நான் இந்த மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வந்துரு. வெறும் 10 ரூபா தான். ஆனா 10 ரூபா அதுல மைனஸ் நம்ம அந்த அதே உள்ள 250 ரூபா இந்த பாக்ஸ் உண்டியில அப்படியே இருக்குது. அதுக்கும் இந்த 10 ரூபாய்க்குள்ள வித்தியாசம் பாரு அப்படின்னு. ஆஞ்சநேயர் கடவுள், சாமி கடவுள் தான் நம்மளுக்கு. 10 ரூபா போட்டு நம்ம உண்டியல் வாங்கினாலும் காசு சேர்த்த முடியுது. அந்த 250 ரூபா உண்டியல் ஆசைப்பட்டு வாங்கி நம்ம 1 ரூபா கூட சேர்த்த முடியல. அதுக்குதான் 10 ரூபாய்க்குமே கூட நம்ம என்னைக்குமே 1 ரூபா காசு யாருக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிக காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல தெரியுதா? எப்படியும் நம்ம அரிசி வாங்குறதுக்கு காசு கிடைச்சிச்சு. அம்மா ரேஷன் அரிசி தான் கேட்டு பாருமா. கேட்டு வச்சிரு. இதுக்கு இந்த மாசம் போடுற 35 கிலோ சார், நான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து செலவு பண்றது ஃபர்ஸ்ட் இன்னொரு உண்டியில ஒண்ணு வாங்கி கேட்டு பாரு. ஒன்றாலே கோயில் போட்டு ஓ அங்க போயிட்டாங்க. நாளைக்கு போடுவாங்க ரேஷன் கடையில். எப்படி நான் வீட்டில் வர முடியாதுங்குது. எங்கேயாவது போட்டு வர வீட்டுக்கிட்ட போட்டு வர. அம்மா மிச்சர் வாங்கிட்டு வந்தியா? ஒரு நிமிஷம் குடுமா, எனக்கு பசிக்குது. தள்ளி விடுமா. சார், நான் உண்மையா ஓப்பனா சொல்லு. நீ அதிகமா போட்டியா நான் அதிகமா இதுல காசு போட்டேன்? உண்மையை சொல்லணும். மிஞ்சி போனா நான் ஒரு 50 ரூபா போட்டிருப்பேன், இல்லைன்னா 40 ரூபா போட்டிருப்பேன். அது உண்மைதானே? நான் தானே அதிகமா போட்டேன். ஆமா, அதுதான் சில்லற காசுக்குன்னா நான் நிறைய போட்டேன். பாரு, இது 5 ரூபா காசே நம்ம 100 ரூபா போட்டிருக்கோம். 100 ரூபா இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸ்ல ஒரு சில்லறை மட்டும் 100 ரூபா போட்டுடலாம். இன்னொரு உண்டி இல்ல. இனிமே உண்டியில் நீ பிரிச்சுக்கோ, நான் பிரிச்சுக்கிறேன். இனிமே ஒரே இதுல போடக்கூடாது. சரி, நான் பைக் எடுக்கிறதுக்கு மட்டும் நான் அந்த ஒரு உண்டியில் வச்சுக்கிறேன், பெரிய உண்டியில். உன்னை நான் அங்கிருந்தே நான் பாக்குறேன். இவனுக்கு தனியா உண்டியில் கொடுத்து நான் பார்த்துட்டேன். இல்லை சன்யா, பைக் வர ரொம்ப செலவு வைக்குது. சரி சம்மா, நம்ம இந்த சில்லறை காசு இது மட்டும் இருக்கட்டும். இந்த சில்லறை காசு உண்டியில் போட்டுக்கலாம். 5 ரூபா மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். பசிக்கு அம்மா மிச்சம் போயிட்டு நாங்கள் உண்டியில் சேர்த்து வச்ச காசு எங்களுக்கு ஒரு மாசத்துல 300 ரூபா நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். ஆனால் இது பெரிய விஷயம் தானே. நாளைக்கு 10 ரூபா 10 ரூபா இருந்தாலும் 1 ரூபா இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா 1 ரூபா கீழே கடந்தா கூட அதை எடுத்துட்டு வந்து நம்ம எடுத்து போட்டு வைக்கணுமா? சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். போய் அப்புறமா அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன். இவனுக்கு போய் 10 போட்டு வா. ஹாஸ்பிட்டல் வாய் பழந்துட்டு எப்படியோ. சரி, மண்டையில் ஆணி எடுத்து குத்தன மாதிரி இருக்குது. சரி, நான் அப்புறமா போய் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன்.